ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகள்லாம் நிறைய பேர் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு நம்மக்கிட்ட வந்து பூக்கள் பூக்க மாட்டேங்குது. அப்படியே பூக்கள் பூத்தா கூட பூக்கள் பெரிய அளவில் இல்லாமல் அதாவது மொட்டுக்களோடையே கருகிருது. அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நர்சரியில் பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி பூராமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து எப்படி உரம் மருந்து குடுக்குறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி தான் ரோஜா செடியில உள்ள பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். செடியினுடைய இலைகளுமே ஃப்ரெஷ்னஸ் இருக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து அதே மாரி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நர்சரியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது நார்மலா இருக்கிற செடிய காட்டி நர்சரியில வாங்கும்போது ரொம்ப துளிர்கள் அதிகமாவும், இப்போ ஒரு 10 பூக்களோட பார்த்து வாங்கிட்டு வந்த செடி கூட நம்மகிட்ட வந்தா பூக்கள் பூக்காம போயிரும். ஏன்னா, அதுக்கு அவங்க உரம் மருந்து குடுத்துருவாங்க. நம்மகிட்ட வந்த பிறகு நம்ம ப்ராப்பரா உரம் குடுக்காத காரணத்தினால, நம்மட்ட வந்து நர்சரியில இருக்கிற மாரி பூக்கள் பூக்காம போயிரும். இப்ப நம்ம அதவே ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம நர்சரியில பூக்கள் பூக்க வைக்கிறத விட நம்ம அதிகமாவே பூக்கள் பூக்க வைக்கலாம். ஏன்னா நர்சரியில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கவர்கள்ல தான் வச்சு சேல்ஸ் பண்றதுக்காண்டி ரெடி பண்ணி விப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணு தொட்டியில அதிகமான மண் போட்டு வைக்கிறதுனால, அத விட அதிகமான பூக்கள் பூக்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில அவங்க போடுற வந்து அதாவது ரோஜா செடிக்கு போடுற மண்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணா மட்டும் தான் இருக்கும். அதனால வந்து ரோஜா செடிக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க செம்மண் குடுத்தீங்கன்னா, ரோஜா செடியினுடைய வேர்கள் வந்து அதிகம் போறதுக்கு செம்மண் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட வந்து நம்ம உரம் ஏதாவது குடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மண் வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணா போட்டுக்கிறணும். இது வந்து ரொம்ப வெயிலான ஏரியால இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அதோட வந்து கோகோ பிட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கோகோ பிட் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈரச்சத்து அதாவது ஈரப்பதத்த வந்து கோகோ பிட் வந்து உறிஞ்சு வச்சுக்கும். இப்ப நம்ம ஒரு நேரம் தண்ணி ஊத்தலனா கூட அந்த கோகோ பிட் ஈரப்பதத்த உறிஞ்சு வச்சுக்கிறனால நமக்கு வேர்கள வந்து ஈரம் இல்லாம ட்ரை ஆகாம பார்த்துக்கிறோம். அதாவது ஈரம் இருந்துகிட்டே ஈரப்பதத்த மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கும். அதனால வந்து கோகோ பிட்ட அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். இதுவே ரொம்ப கூலிங்கா இருக்கு, நம்ம வச்சிருக்க இடத்துல எப்பயுமே தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, தண்ணி தேங்குறது ரொம்ப அதிகமா இருந்தாலும் ரோஜா செடியினுடைய வேர் அழுக ஆரம்பிச்சுரும். அதனால வந்து ரொம்ப தண்ணி இருந்தா கூட அது ட்ரை ஆகுற மாரி பார்த்துக்கிறணும். அதாவது நம்ம ஊத்துற தண்ணி வந்து ரோஜா செடியில வந்து தண்ணி ட்ரை ஆயி திருப்பி ஊத்துற மாரி பார்த்துக்கிறணும். ஒரே மாரி ஈரப்பதத்த மெயின்டெயின் பண்ற மாரி பார்த்துக்கங்க. இதனால தான் நர்சரியில நம்ம ரோஜா செடி வாங்கும்போது, நர்சரியில அந்த கவர்கள்ல வரும் பார்த்தீங்களா, பிளாக் கலர் கவர்ல வரும் நர்சரியில பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி வாங்கும்போது, அந்த பிளாக் கலர் கவர்ல வந்து ஹோல்ஸு அந்த கவர சுத்தி கண்டிப்பா ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா, தண்ணி வந்து வெளியில போற மாரி, நம்ம ஊத்துற தண்ணி வந்து அந்த மண்ணுல வந்து இஞ்சிட்டு, மீத தண்ணிய வெளியில வர மாரி அந்த ஹோல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதனால நம்ம வைக்கிற தொட்டியில இருந்தாலும் சரி, தரையில இருந்தாலும் சரி, தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஆயிரணும். நம்ம ஊத்துற தண்ணி வந்து அப்படியே தேங்கிடவே கூடாது. அப்படி தேங்கிட்டா வந்து வேர்களுக்கு அடியில சாக்கடை மாரி ஒரு மாரி இதாயிரும். அதனால வந்து உங்களுக்கு செடி வந்து வேர்கள் அழுக ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம உரம் குடுக்கணும். 15 நாளைக்கு ஒருக்க ப்ராப்பரா உரம் குடுத்துறணும். அதாவது மத்த செடிகளுக்கு நீங்க உரம் குடுக்குறீங்களோ இல்லையோ, ரோஜா செடிகள் நல்லாவே பூத்தா கூட அடுத்த 15 நாளைக்கு ஒருக்க தொடர்ச்சியா உரம் குடுத்துக்கிட்டே இருக்கணும். உரம் என்ன குடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் இந்த மாரி குடுக்கலாம். அத வந்து இயற்கையான முறையில பார்க்கும்போது இந்த மாரி உரங்கள்லாம் குடுக்கலாம். அப்புறம் நம்ம கெமிக்கலா குடுக்கும்போது டிஏபி குடுக்கலாம். ஏன் டிஏபி சொல்றோம்னா, டிஏபி வந்து ரோஜா செடிக்கு ரொம்ப வேகமாவே பூக்கள் பூக்க வர ஆரம்பிச்சுரும். அதனால வந்து டிஏபி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஏபி குடுக்கும்போது, அந்த செடிக்கு ஏத்தவாறு நம்ம அந்த உரம் அளவு குடுக்கணும். இப்ப செடி பெரிய செடியா இருக்குன்னா, இப்ப நர்சரியிலருந்து வாங்கிட்டு வர செடியவே நீங்க எடுத்துக்கங்களேன். ஒரு 5 கிராம் அளவு குடுங்க. இதுவே பெரிய செடியா இருந்தா, ரொம்ப பெரிய செடியா இருந்தால் மட்டும் ஒரு 10 கிராம் அளவு குடுத்துக்கங்க. ரொம்ப டிஏபி உரம் அதிகமா குடுத்தாலும் செடி வந்து காய ஆரம்பிச்சுரும். கா செடி எவ்வளவு பெரிய செடியா இருந்தாலும், அதுக்கு தகுந்த மாரி நம்ம உரம் குடுத்துக்கிறணும். அதே மாரி பூக்கள் வந்து நெறைய பேருக்கு வந்து டார்க் கலரா பூக்காம, ரொம்பவே லைட் கலரா பூக்குது. இப்ப டபுள் கலரா வாங்கிட்டு வந்தேன். இப்ப எல்லோ கலரா வாங்கிட்டு வந்தேன். அப்ப அதெல்லாம் அதே மாரி கலர் பூக்காம, அது ரொம்ப பேடா கலர் பூக்குது அப்படின்ற பட்சத்தில வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நிழல்ல வச்சிருந்தா அந்த மாரி இப்ப டார்க் எல்லோ கலர்ல நம்ம ரோஜா செடி வாங்கிட்டு வந்தோம்னா, அது லைட் எல்லோ கலர்ல பூக்க ஆரம்பிச்சுரும். ரொம்ப நிழல் அடியில இருக்கும்போது, அத முடிஞ்ச அளவுக்கு நம்ம சன்லைட் அதிகம் படுற மாரி பார்த்து வச்சுக்கிறணும். ரொம்ப நிழல்ல வச்சுட்டீங்கன்னா, ரோஜா செடியினுடைய இலை வந்து பழுக்க ஆரம்பிச்சுரும். அதாவது இலைகள் பூராமே மஞ்சள் மஞ்சளா அந்த மாரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு துளிர் வர்றதுக்கு ரோஜா செடிய வந்து ஃபுல் சன்லைட் வெயில் படுற மாரி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 8 மணி நேரம் வெயில் படுற மாரி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாரி நீங்க வச்சீங்கன்னா மட்டும் தான் ரோஜா செடியில வந்து அந்த பழுப்படைஞ்ச இலை மட்டும் இல்லாம பார்த்துக்கிடலாம். அதே மாரி நர்சரியில நம்ம ரோஜா செடியெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகுமே, அ செடிய வந்து நம்ம கட்டிங்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில வாங்கிட்டு வந்த பிறகு, நம்ம அந்த பூக்கள பூராமே கட் பண்ண பிறகு நட்டு வைக்கணும். அதாவது செடியில இருக்கிற பூக்கள கட் பண்ண பிறகு நட்டு வைக்கணும். நெக்ஸ்ட்டு ரோஜா செடியில இருக்க களைகள ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். ரோஜா செடி வேர்ல இருக்கிற களைகளவே நம்ம ஃபுல்லாவே எடுத்துறணும். அதாவது ஒரு சில களைகள் தானேன்னு சொல்லி நம்ம விட்டோம்னா, அந்த மண் சத்து பூராமே அந்த களைகள் எடுத்துக்கிட்டு, ரோஜா செடிய வளர்ந்தா கூட பூக்கள் பெரிய அளவுல பூக்காமலும், அதாவது ஒரு சில இலைகள்லாம் ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லாம, ரோஜா செடி லைட்டா வளர்ந்த மாரி இருக்கும். ஆனா செடி அப்படியே தான் இருக்கும். அந்த களைகள ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். அந்த களைகள கட் பண்ணாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு ரோஜா செடி நம்ம வச்சிருக்க மாரியே தான் இருக்கும்.
இத விட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில 7 இலை வர்றது பூக்கள் பூக்காம போயிருது அப்படின்னு நினைக்கிறாங்க நெறைய பேரு. அந்த மாரிலாம் கிடையாது. ரோஜா செடியில 7 இலை வந்தா பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அதுவே ரோஜா செடியில ஒட்டுக்கு கீழ லைட் கிரீன் கலர்ல வந்து இலை வரும். அது வந்து கொடி மாரி போய்க்கிட்டு இருக்கும். இப்ப நார்மலா ரோஜா செடிய பார்க்குறீங்கன்னா, அது வந்து ஒரு கொடி மாரி இருக்கும். அந்த கொடிய நம்ம கட் பண்ணாம விட்டோம்னா, ஆ ரோஜா செடியில இருக்கிற சத்த பூராமே அந்த கொடி எடுத்துக்கிட்டு ரொம்ப கொடி வேகமா வளர்ந்துரும். இப்போ ரோஜா செடி உதாரணத்துக்கு ஒரு 1 மாசத்துல வந்து ஒரு ஆள் உயரம் வளருதுன்னா, அது வந்து ரொம்ப உயரமாயிரும். அதப்போல ஒரு 3 மடங்கு, 4 மடங்கு உயரம் வந்துரும். ஆனா, அதுல பூக்கள் பூக்காமயே போயிரும். அதனால வந்து அதுல மட்டும் பூக்கள் பூக்காம போயிட்டா பரவால்ல. ரோஜா செடியிலயுமே பூக்களுடைய அளவும் குறைஞ்சிரும். அதாவது பூக்கள் பூக்கிற சைஸு இதெல்லாம் மொத்தத்துக்கே ரோஜா செடி ரொம்பவே சின்னதாக்கிட்டு, அது இது வளர வளர அந்த ரோஜா செடிய ரொம்ப வளர விடாம பண்ணிரும். அதனால வந்து அந்த கொடிய நம்ம ஸ்டார்ட்டிங்லயே கட் பண்ணிட்டோம்னா, இந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதனால அந்த 7 இலை இருக்கிறத நம்ம பார்த்து கட் பண்ணி எடுத்துறணும். 7 இலை இருக்கிறத நம்ம கட் பண்ணாம விட்டீங்கன்னா, ரோஜா செடி வளராமயே போயிரும். இந்த மாரி சின்ன சின்ன மெயின்டனன்ஸ் மூலியமாவே நம்ம ரோஜா செடிக்கு வந்து உரம் குடுத்து பூக்கள் பூக்க வைக்கலாம். இதவே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நர்சரில மாரியே உங்க ரோஜா செடிய பூக்கள் பூக்க வைக்க முடியும். இது இது மாரி தான் நர்சரிலயுமே உங்களுக்கு பூக்கள் பூக்க வச்சு செல் பண்றாங்க. இதுக்கப்புறம் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோஃபில்ன்ற மருந்த நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோஃபில் அதாவது இலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இல்லாத செடிக்கு நம்ம இன்டோஃபில்ன்ற மருந்த ஸ்ப்ரே பண்ணும்போது, ரொம்ப இலை வந்து ஃப்ரெஷ்னஸ் ஆகும். அதாவது பூக்கள் பூக்காத செடி கூட கண்டிப்பா அந்த மருந்து அடிக்கும்போது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுரும். அதோட வந்து இன்டோஃபில்ன்ற மருந்து வந்து பூச்சிகள் இல்லாட்டி இன்டோஃபில் மருந்து மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதுவே பூச்சிகள் அதிகமா இருக்கு. பூச்சிகள் பூராமே அதாவது பூச்சிகள் அதிகமா இருக்கிற பட்சத்தில வந்து ரோஜா செடியில பூச்சியில வந்து அந்த ஒரு சில செடிகள்ல எல்லாம் பூக்கள் பூத்த பிறகு, அந்த பூக்கள்ல பூராமே வந்து ஒரு மாரி பூச்சி இது அதிகமா இருக்கும். அந்த செடிக்கு வந்து மோனோகுரோட்டோபாஸ்ன்ற மருந்த வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து செடி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து மிக்ஸ் பண்றது அளவு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 10 எம்எல் அதாவது இன்டோஃபில்ன்ற மருந்துல ஒரு 10 எம்எல்லும், மோனோகுரோட்டோபாஸ் மருந்து ஒரு 5 எம்எல்லும் நம்ம மிக்ஸ் பண்ணி 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம கலந்து அடிச்சு விடலாம். இதெல்லாம் நம்ம அடிச்சு விட்டீங்கன்னா, நர்சரியில எப்படி பூக்கள் பூக்குதோ, அதே மாரி கண்டிப்பா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுரும்.